உங்களிடம் நாளைக்கு 1 கோடி ரூபாய் கிடைத்தால் முதலில் என்ன செய்வீர்கள்? கொஞ்சம் பொறுங்கள். பதில் சொல்வதற்கு முன், லாட்டரியில் பல கோடிகள் வென்றவர்கள் ஏன் அடுத்த சில வருடங்களிலேயே அனைத்தையும் இழந்து பழையபடி நடுத்தெருவுக்கு வருகிறார்கள் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? காரணம், பணத்தை சம்பாதிப்பது என்பது வெறும் 10% மட்டுமே. மீதமுள்ள 90% அந்த பணத்தை வைத்து எதை செய்யவே கூடாது என்று தெரிந்திருப்பதுதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எந்த பிசினஸ் ஸ்கூலுக்கும் செல்லாமல் மனிதர்களின் மனநிலையையும் பணத்தின் தன்மையையும் மிக துல்லியமாக கணித்துச் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். இன்று நாம் பார்க்க போவது உங்கள் வாழ்நாளில் பணம் விஷயத்தில் நீங்கள் செய்யவே கூடாத 9 முக்கியமான தவறுகளை பற்றித்தான். இந்த 9இல் ஒன்றை நீங்கள் செய்திருந்தாலும் உங்கள் நிம்மதி உங்களிடம் இல்லை என்ற அர்த்தம். வாழ்க்கையில் நாம் செய்யும் முதல் மிகப்பெரிய தவறு நம்முடைய வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்வது. இதைத்தான் வள்ளுவர் ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை என்று மிக அழகாகச் சொன்னார். உங்களை சுற்றி இருப்பவர்களை கொஞ்சம் உற்று பாருங்கள். 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் ஒருவர் 80,000 ரூபாய்க்கு ஒரு போனை கடனில் வாங்குகிறார். எதற்காக? தன்னை யாருமே மதிக்கவில்லை என்ற தாழ்வு மனப்பான்மையை மறைக்க, வெளியுலகத்திற்கு தான் ஒரு வசதியான ஆள் என்று காட்டிக்கொள்ள அவர் படும் பாடுதான் இது. ஆனால் உண்மையில் அவர் பணக்காரராகவில்லை, மாறாக கடனாளியாகிறார். உங்களுக்கான வருமானம் வரும் வழி மிகவும் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உங்கள் செலவு செய்யும் வழி அதைவிட பெரிதாகிவிடக்கூடாது. மாத கடைசியில் எப்படி குடும்பத்தை ஓட்டுவது என்று தெரியாமல் தூக்கம் வராமல் தவிக்கும் வலியை விட ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்வதில் எந்த அவமானமும் இல்லை என்பதை முதலில் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். கடன் வாங்கி கட்டும் மாளிகையை விட உங்கள் சொந்த உழைப்பில் உருவான சிறிய குடிசை உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரும். அடுத்தபடியாக, 2வது தவறு, குறுக்கு வழியில் அல்லது அதிர்ஷ்டத்தில் பெரிய லாபம் கிடைக்கும் என்று நம்பி தன்னிடம் இருக்கும் அசல் பணத்தையே இழப்பது. ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் என்று குறள் சொல்கிறது. இன்று பலரும் பங்குச் சந்தையிலோ அல்லது யாரோ ஒரு நண்பன் சொன்னான் என்று தெரியாத ஒரு வியாபாரத்திலோ கண்மூடித்தனமாக பணத்தை போடுகிறார்கள். 2 மடங்காக பணம் வரும் என்ற ஆசை கண்ணை மறைக்கும் போது அவர்கள் தங்கள் பல வருட கடின உழைப்பால் சேர்த்த அசல் தொகையை பணயம் வைக்கிறார்கள். எந்த ஒரு துறையிலும் அதை பற்றிய முழு அறிவும் அனுபவமும் இல்லாமல் அதிக லாபம் வரும் என்ற ஒரே காரணத்திற்காக பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். ஒரு அறிவுடைய மனிதன் லாபத்தை விட தன் மூலதனம் அழிந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பான். பணம் என்பது இரவோடு இரவாக மரத்தில் காய்க்கும் கனி அல்ல, அது உங்களின் உழைப்பிற்கும் பொறுமைக்கும் கிடைக்கும் பரிசு. 3வது மிக முக்கியமான தவறு, தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்க நினைப்பது. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். ஒருவரை ஏமாற்றியோ அல்லது யாருடைய கண்ணீரிலோ நீங்கள் ஒரு கோட்டையே கட்டினாலும் அந்த வீட்டில் உங்களால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக வாழ முடியாது. மற்றவர்கள் வயிறெறிய நீங்கள் சம்பாதிக்கும் பணம் ஆரம்பத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவது போல ஒரு மாயையை உருவாக்கும். ஆனால் அது உங்களை விட்டு போகும்போது உங்கள் குடும்பத்தின் நிம்மதியையும் உங்கள் ஆரோக்கியத்தையும் சேர்த்தே அழித்துவிட்டுத்தான் போகும். நேர்மையான வழியில் வந்த 100 ரூபாயில் இருக்கும் நிம்மதியும் கம்பீரமும் ஒருவரை ஏமாற்றி சம்பாதித்த பல லட்சங்களில் இருக்காது என்பதை காலம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும். அடுத்தவர் அழுகையில் கட்டப்படும் எந்த சாம்ராஜ்யமும் நிலைத்ததில்லை என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம். நாம் செய்யும் 4வது தவறு, உணர்ச்சி வசப்பட்டு தகுதியற்றவர்களுக்கு பணத்தை கடனாக கொடுப்பது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறமும் தீரா இடும்பை தரும். ஒருவருக்கு பணம் கொடுப்பதற்கு முன் அவருடைய குணத்தையும் திருப்பிக் கொடுக்கும் திறனையும் ஆராயாமல் அவர் பாவம் என்று பரிதாபப்பட்டோ அல்லது நீண்டகால நண்பர் என்ற உறவுக்காகவோ பணத்தை கொடுத்தால் இறுதியில் பணமும் போய் அந்த உறவும் பகையாகிவிடும். அதேபோல் ஒருவரை முழுமையாக நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்த பின் அவர் மீது காரணமில்லாமல் சந்தேகப்படுவதும் உங்கள் அமைதியை குலைக்கும். பணம் என்பது ஒரு கூர்மையான கத்தி போல, அதை யாரிடம் எப்படி கொடுக்கிறோம் என்பதில் மிக தெளிவான எல்லைகள் இருக்க வேண்டும். நட்பு வேறு பணம் வேறு என்பதை பிரிக்க தெரியாதவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திக்க நேரிடும். உதவி செய்வது மனிதநேயம்தான், ஆனால் அந்த உதவி உங்களையே வீழ்த்தும் அளவுக்கு இருக்கக்கூடாது. 5வது பிழை, பணத்தை சம்பாதிக்க தெரிந்த பலருக்கு அதை வைத்து வாழத் தெரியாத நிலை.
ஈட்டம் இவரி இசைவேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை என்று வள்ளுவர் இப்படிப்பட்டவர்களை பார்த்து கொஞ்சம் கடுமையாகவே சொல்கிறார். அதாவது பணத்தை சேர்த்து சேர்த்து வைத்து அதை தானும் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவாமல் வாழ்நாள் முழுவதும் ஒரு காவலாளியைப் போல பணத்தை காப்பவர்கள் இந்த பூமிக்கே ஒரு பாரம் என்கிறார். பணம் என்பது ஒரு கருவி. அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்க பயன்பட வேண்டும், அல்லது கஷ்டப்படுபவர்களின் கண்ணீரை துடைக்க பயன்பட வேண்டும். அதை வெறும் எண்களாக கணக்கில் பார்த்து ரசிப்பதற்காக நாம் இந்த பூமிக்கு வரவில்லை. நாளை நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது நாம் சேர்த்த சொத்துக்கள் நம்முடன் வராது. ஆனால் அந்த பணத்தை வைத்து நாம் மற்றவர்களுக்கு செய்த உதவிகளும் நம் குடும்பத்தோடு செலவிட்ட மகிழ்ச்சியான தருணங்களுமே நம் அடையாளமாக நிலைநிற்கும். 6வது விஷயம், பணத்தை வைத்து அகம்பாவம் கொள்வதும் அதை மற்றவர்களிடம் தற்பெருமையாக காட்டிக்கொள்வதும். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை என்ற குரல் இதைத்தான் உணர்த்துகிறது. தன்னிடம் கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனேயே பல மனிதர்களின் பேச்சு மாறுகிறது, நடத்தை மாறுகிறது. பழைய நண்பர்களை தாழ்வாக பார்ப்பதும் பணம் இல்லாதவர்களை அவமதிப்பதும் சாதாரணமாக நடக்கிறது. பணத்தின் தன்மை என்னவென்றால் அது யாருக்கும் நிரந்தரமான சொந்தமில்லை. இன்று உங்களை அரியணையில் ஏற்றும் அதே பணம் உங்கள் அகம்பாவத்தால் நாளை உங்களை அதள பாதாளத்திலும் தள்ளும். உங்களிடம் இருக்கும் பணத்தை வெளியே காட்டிக்கொண்டே இருந்தால் அது உங்களை சுற்றி பொறாமையையும் வஞ்சகத்தையும் தான் உருவாக்கும். அமைதியாக இருப்பதுதான் உண்மையான செல்வந்தனுக்கு அழகு. உண்மையான பணக்காரன் தன்னிடம் எவ்வளவு இருக்கிறது என்று உலகத்திற்கு காட்டிக்கொள்ள மாட்டான். அவனுடைய செயல்களும் அவனுடைய அடக்கமுமே அவனுடைய தகுதியை உணர்த்தும். 7வது தவறு, எந்த உழைப்பும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி காத்து கொண்டிருப்பது. தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். விதிப்படியே நமக்கு எதுவும் கிடைக்காது என்று தெரிந்தாலும் நீங்கள் சிந்தும் வியர்வைக்கும் உங்கள் ஆழ்ந்த உழைப்பிற்கும் அந்த பணம் உங்களை தேடி வந்தே தீரும். இன்று பலர் தங்கள் ஜாதகத்தை நம்புகிறார்கள், அதிர்ஷ்ட கல்லை நம்புகிறார்கள், வேறு யாராவது வந்து தங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் தங்கள் சொந்த உழைப்பை நம்பவில்லை. சோம்பேறித்தனம் உள்ளவனிடம் எந்த செல்வமும் நீண்ட நாள் தங்காது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போதே உங்கள் இலக்கை நோக்கி ஓடத் தொடங்குங்கள். உங்கள் கைகள் உழைக்க தயாராக இருந்தால் இந்த உலகம் உங்களுக்கு ஊதியம் கொடுக்க தயாராகவே இருக்கிறது. அதிர்ஷ்டம் என்பது உழைக்கின்ற மனிதர்களின் கதவை மட்டுமே தட்டும் என்பதை மறக்காதீர்கள். 8வது விஷயம், தன்னிடம் இருக்கும் சிறு சிறு பணத்தை மதிக்காமல் அலட்சியமாக செலவு செய்வது. சில 100 ரூபாய்கள் தானே என்று கணக்கு பார்க்காமல் அலட்சியமாக செலவு செய்வது. ஒரு பெரிய கப்பலில் இருக்கும் மிக சிறிய ஓட்டை அந்த முழு கப்பலையுமே மூழ்கடித்து விடும் அல்லவா? அதுபோலத்தான் நீங்கள் கணக்கு பார்க்காமல் செய்யும் சிறு சிறு தேவையற்ற செலவுகள் ஒரு கட்டத்தில் உங்கள் முழு சேமிப்பையும் உங்கள் எதிர்காலத்தையும் அழித்துவிடும். எங்கு செலவு செய்கிறோம், ஏன் செலவு செய்கிறோம், அந்த பொருள் நமக்கு உண்மையிலேயே தேவைதானா என்ற தெளிவு இல்லாதவன் கையில் அதிக பணம் கிடைப்பது ஒரு ஆபத்தான ஆயுதத்தை போன்றது. பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு உயிரோட்டமான சக்தி. அதை நீங்கள் முறையாக பாதுகாத்து சரியான வழியில் பயன்படுத்தினால் மட்டுமே அது உங்களிடம் பலுகி பெருகும். பணத்தை அலட்சியப்படுத்துபவனை பணமும் ஒரு நாள் நிச்சயம் அலட்சியப்படுத்தும். கடைசியாக 9வது விஷயம், இதுதான் எல்லாவற்றையும் விட மிகவும் ஆழமானது. பணத்திற்காக அன்பையும் அறத்தையும் நிம்மதியையும் தியாகம் செய்வது. அருளோடும் அன்போடும் வாரா புருளாக்கம் புல்லார் புரளவிடல். அன்பும் கருணையும் நேர்மையும் இல்லாமல் வெறும் சுயநல நோக்கத்தோடு வரும் செல்வத்தை நான் தொடக்கூட மாட்டேன் என்று சொல்கிறார் வள்ளுவர். இன்று பல மனிதர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக தங்கள் குடும்பத்தை மறைக்கிறார்கள். பிள்ளைகளின் குழந்தை பருவத்தை தொலைக்கிறார்கள். இரவு பகல் பார்க்காமல் ஓடி ஓடி தங்கள் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். இறுதியில் கோடிக்கணக்கில் பணம் சேர்ந்திருக்கும் போது அதை அனுபவிக்க அவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள சுற்றி உண்மையான உறவுகளும் இருக்க மாட்டார்கள். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் பணம் சம்பாதிக்கிறோமே தவிர பணம் சம்பாதிப்பதற்காகவே நம் வாழ்க்கை இல்லை என்பதை மிக ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பணம் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டும்தானே தவிர அதுவே முழு வாழ்க்கையாகிவிட முடியாது. இந்த 9 விஷயங்களையும் இப்போது ஒரு முறை அமைதியாக சிந்தித்து பாருங்கள். அளவுக்கு மீறிய செலவு, குறுக்கு வழி ஆசை, தவறான வழியில் தேடும் செல்வம், தகுதியற்றவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு கடன் கொடுப்பது, தானும் அனுபவிக்காமல் பிசினாரியாக சேர்த்து வைப்பது, தற்பெருமை மற்றும் அகம்பாவம்,
உழைக்காமல் அதிர்ஷ்டத்தை நம்பும் சோம்பேறித்தனம், பணத்தின் மீதான அலட்சியம் மற்றும் பணத்திற்காக உறவுகளையும் உடல் நலத்தையும் இழப்பது. இந்த 9இல் எந்த தவறை நீங்கள் இதுநாள் வரை உங்கள் வாழ்வில் அறியாமல் செய்து கொண்டிருந்தீர்கள்? அல்லது உங்கள் கடந்த காலத்தில் எந்த தவறு உங்களுக்கு மிகப்பெரிய வலியை தந்து ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தது? சற்று நேரம் உங்கள் கண்களை மூடி உங்கள் பயணத்தை எண்ணிப் பாருங்கள். அந்த விழிப்புணர்வுதான் உங்களுக்கான உண்மையான நிதிச் சுதந்திரத்தின் முதல் படியாக இருக்கும். உங்கள் மனதிற்குள் இப்போது தோன்றும் அந்த உண்மையான பதிலை எந்த தயக்கமும் இல்லாமல் கீழே பதிவு செய்யுங்கள். உங்களின் அந்த ஒரு பதிவு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பலருக்கும் ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் விழிப்புணர்வையும் கொடுக்கலாம். தொடர்ந்து பொறுமையோடு செவிமடுத்த உங்கள் பொன்னான நேரத்திற்கு எனது ஆழமான நன்றிகள்.